படத்துல தான் பார்த்திருப்போம். ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா ஒரு சாமானியன் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ எங்கேயோ கம்ப்ளைண்ட் பண்ண போறான் அப்படின்னா எங்க அந்த நபர் வாயை திறந்துட்டா நம்மளோட ஊழ வேலையெல்லாம் வெளியில தெரிஞ்சிருமோன்ற பயத்துல அந்த நபரை வாயை திறக்கூடாம பண்றதுக்கு அந்த நபரை தீர்த்து கட்டிடுவாங்க. அப்படி ஒரு சம்பவம் உண்மையிலே தமிழ்நாட்டுல புதுக்கோட்டையில நடந்திருக்கு. ஜகபர் அலி அப்படின்ற ஒரு சமூக ஆர்வலர் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை துளையனூர் அப்படின்ற பகுதியில ஆர்ஆர் அப்படின்னு ஒரு கல்குவாரி இருக்கு. அங்க வந்து கனிம வள கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கப்ப ஜகபர் அலி ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. அந்த ஆக்சிடென்ட் இல்ல கொலை அப்படின்றது தெரிய வருது. அந்த கொலை பண்ணது யாருன்னா அவர் எந்த கல்குவாரி மேல கனிம வள கொள்ளை நடக்குதுன்னு குற்றம் சாட்டினாரோ அதே கல்குவாரியோட உரிமையாளரும் இன்னும் 4 பேரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணிருக்காங்க. இதுல அந்த குவாரிக்கு இன்னொரு உரிமையாளர் வேற இருக்காப்ல. அந்த ஆளு பேரு ராமையா, அந்த ஆளு எஸ்கேப். இப்ப அந்த ஜகபர் அலியோட கொலைக்கு புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் பாத்தீங்கன்னா அந்த குவாரியை சோதனை அந்த சோதனைக்கு அப்புறம் என்ன தெரிய வந்திருக்குன்னா ஜகபர் அலி கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரியே 2 வருஷம் அனுமதி இல்லாமயே கிட்டத்தட்ட பல கோடி மதிப்புள்ள கற்கள் அறுத்து எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 2023 தான் அந்த குவாரி உரிமையாளர்களுக்கு 12 கோடி அபராதம் விதிச்சிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் பத்தாது, அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா சமூக ஆர்வலர்கள் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்திருக்காங்க. அது இந்தியால வாய்ஸ் அவுட் பண்ணாலே போட்டு தெளிவிய போல போன வாரம் சத்தீஸ்கர்ல ரோடு கான்ட்ராக்ட்ல 120 கோடி ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன ஒரு ஜேர்னலிஸ்ட கொலை பண்ணிருக்காங்க. என்னடானா கனிம வள கொள்ளை நடக்குதுன்னு சொல்லி ஒருத்தவர் கத்திக்கிட்டு இருந்திருக்காரு, அவரை லாரி ஏத்தி கொலை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்ற நாட்டுல ஏதாச்சும் ஒரு அநியாயம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குதுன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் போல. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.